அண்ணாவுடைய பிறந்த நாளை தமிழ்நாடு முழுக்க கொண்டாடுகின்ற கட்சி அண்ணா திமுக தான். வேற எந்த கட்சியும் கொண்டாடாது. அண்ணாவின் தலைமையில் உள்ள திமுகவை கபலீகரம் செய்துவிட்ட கருணாநிதியோ ஸ்டாலினோ அண்ணா பிறந்த நாளை நினைப்பதே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு அண்ணாவை பற்றி கவலையே இல்லை. இன்றைக்கு அண்ணா இது நினைச்சுத்தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கருணாநிதியால் தூக்கி எறியப்பட்டவுடனே அண்ணாவால் இதயக்கணி என்று சொல்லப்பட்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை அவருடைய செல்வாக்கை கண்டு மிரண்ட கருணாநிதி, எம்ஜிஆரால் முதலமைச்சர் பதவியை பெற்ற கருணாநிதி இவரை ஒழித்துவிடணும் அழித்துவிடுவதற்காக அவரை கட்சியை விட்டு நீக்கி தூக்கி எறிந்தார். தூக்கி எறியப்பட்டவரை தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள், இளைஞர் பெருமக்கள் கரைகளிலே தூக்கி இதயக்கணியாக வைத்த காரணத்தினால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் 72 அண்ணாவுடைய பெயரிலே அண்ணா திமுகவை ஆரம்பித்தார். அண்ணாவுடைய படத்தை கொடியிலே இது ஒரு விரல் காட்டி ஆள்காட்டி விரலை காட்டி அண்ணா கொடியை பதித்தார். அண்ணா 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 என்று சொல்லி அண்ணாவுடைய பெருமைகளை காஞ்சியிருந்த மகான், இந்நாட்டு இக்கரசால் தென்னாட்டு பெருநாட்சா என்று அழைக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாவுடைய பெருமையை உலகறிய செய்த தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இன்றைக்கு அண்ணாவோடு ஒருத்தர் இல்லை என்று சொன்னான், அண்ணாவோடு ஒருத்தர் பிறந்திருக்கவில்லை என்று சொன்னான். சாமானியர்கள் என்னை போன்றவர்கள், அடித்தட்டு விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்தவர்கள், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், மிட்டா மிராஸ்தார்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருப்பார்கள், ஆலை அதிபர்கள் தான் அமைச்சர்களாக இருந்திருப்பார்கள். சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக வர முடியாது. அதை மாற்றி காட்டியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அவருடைய பேச்சுக்கு அவ்வளவு வலிமை இருந்தது. காங்கிரஸ் ஆட்சியை கிடுகிடுக்க செய்தார். இன்றைக்கு அண்ணா உருவாக்கிய திமுக எங்கே இருக்கிறது? இன்றைக்கு இங்க இருக்கின்ற நம்முடைய ராஜபாளையத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் விபி ராஜன், தங்கப்பாண்டி இப்ப இருக்கிற முன்னாள் சட்டமன்ற விபி ராஜன் நல்ல மனுஷன். விபி ராஜன் நல்ல மனுஷன். அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்காங்க. அவர் கடைசி ஒரு எதுக்கு கொடுத்தாரு, பேட்டி கொடுக்கிறாரு. அவருக்கு ஏதாவது ஒரு விருது கொடுத்தாங்க, பேராசிரியர் அன்பழகன் விருது கொடுத்திருக்காங்க. அதை வாங்கிட்டு அவராடு போயிருக்கலாம். நாங்க திமுகவில் கருணாநிதி குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருப்பதில் நாங்க பெருமைப்படுறோம். அடிமையா இருப்பதில் பெருமைப்படுறோம், கொத்தடிமையா இருப்பதில் தலைமைக்கு நாங்க பெருமைப்பட விட்டுவிட்டார். அவர் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா இவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு பதிவை பண்ணியிருப்பாரு. அன்புச்சவர் பாபு முருகன் சொல்ற அவர் அடிமையா இருக்கேன்னு ஏற்றுக்கிட்டு சொல்லல, வேற எங்களுக்கு வழியே இல்லையாடா இதான் நிலைமையா சொல்லிவிட்டாரு. நொந்து நூலாகி போட்டாரு. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் அருமையான பேச்சாளர், நல்லா பேசுவார். அண்ணாவை பற்றியெல்லாம் பேசுவார், பெரியாரை பற்றி பேசுவார், இலக்கியம் பேசுவார். அந்த மரியாதையை விட்டு போட்டு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் கொத்தடிமையாக இருப்பதில் பெருமைப்படுகிறோம் சொன்னால் திமுக அஸ்திவாரமே தகர்ந்து போச்சு. ஸ்டாலினுடைய காலத்திலே திமுக அஸ்திவாரம் சுக்குநூறாகி போச்சு. எதற்காக பெரியார் பேசினாரோ, எதற்காக பட்டியலிடப்பட்டி சதுரோட பேசினாரோ, நீதி கட்சி ஆரம்பித்தார்களோ, திராவிட கட்சி இயக்கத்தை ஆரம்பித்தார்களோ, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார்களோ, அதற்கான கொள்கைகள் இன்னைக்கு போச்சு. ஸ்டாலினால் தூள் தூளா போச்சு. கட்சிக்காரனை கொத்தடிமையாக நடத்துவது மிகப்பெரிய குற்றம். அது திமுகவை செய்வது மிகப்பெரிய குற்றம். அண்ணா திமுக அந்த வழி கிடையாது. கடைக்கோடியில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மேடையில் உட்காருவார். கோட்டைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அண்ணா திமுக உண்டு. அண்ணா திமுக உழைப்பவர்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. இன்றைக்கு திமுக நிலைமையே கிடையாது. மகனுக்கு மகடு சுடுவதற்காக ஸ்டாலின் துடிக்கிறார். ஆகவே வேறு வழி இல்லாமல் விபி ராஜன் போன்றவர்கள் நாங்கள் கொத்தடிமையாக இருக்கிறோம், நாங்கள் பெருமைப்படுகிறோம் நெஞ்சில் அடித்து போயிட்டார். அவர் யாரை வேணாலும் முதலமைச்சர் ஆக்கலாம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. திமுகவுக்கு என்று வாக்களித்து விட்டார்கள். திமுக ஆட்சி அவர் யாரையும் ஆக்கலாம், அதில் நமக்கு ஒரு கருத்துமாறு கிடையாது. இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா, இந்த ஆட்சி நியாயமான ஆட்சியா, நேர்மையான ஆட்சியா, சகோதரத்துவமான ஆட்சியா, எல்லா மக்களுக்கும் இல்லாத மக்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதா என்று சொன்னால் இல்லை, கிடையாது. ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டு காலத்தில் விலைவாசிகள் தாறுமாறு ஏறி போச்சு. கொத்தனார் சம்பளம் அப்படியே இருக்கு, சித்தார் சம்பளம் அப்படியே இருக்கு,
கோமரத்தை கட்டி வேலை பார்க்கிறான், விவசாயியை களை எடுக்கிறான் எங்குள்ள பெண் சிங்கப்பன், தமிழச்சி, வத்திராய் பகுதியிலே, காஞ்சாவரம் பகுதியிலே, கொடிக்குளம் பகுதியிலே, புதுப்பட்டி பகுதியிலே அவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? சம்பளம் கிடைக்கவில்லை, சம்பளம் கிடைக்கவில்லை என்ற பிரச்சனை, வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை என்ற பிரச்சனை வயல் உரிமையாளருக்கு. இப்படி நிலை ஓடுகிறது. இதை தடுப்பதற்கு, இதை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கையை திமுக அரசு செய்திருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது. எல்லா விலைவாசி கூடி போச்சு. அரிசி விலை கூடி போச்சு, பருப்பு விலை கூடி போச்சு, எண்ணெய் விலை கூடி போச்சு, எள்ளு விலை கூடி போச்சு, மண்ணெண்ணெய் விலை கூடி போச்சு. ஜவுளி கடைக்கு போனா சுடிதார் வாங்க முடியல, சேலை வாங்க முடியல, சட்டை வாங்க முடியல, வேட்டி வாங்க முடியல, பனியை வாங்க முடியல, எல்லா விலையும் கூடி போச்சு. காரணம் என்ன? பொருளாதார நெருக்கடி, பொருளாதார சீரழிவு. நீங்க அதான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்க. ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் கிடையாது, தோரம்பருப்பு கிடைக்குதா? தோரம்பருப்பு கிடையாது, மண்ணெண்ணெய் கிடையாது. பத்ராரி பகுதியில் ஒரு மாசம் மண்ணெண்ணெய் கிடையாது. அப்படியே ஊத்துனா 1000 கார்டு இருந்தா 100 கார்டுக்கு ஊத்துறாங்க. மீதி கார்டு 900 கார்டு எங்க? தனியார் வியாபாரிக்கு போயிருது. என்ன ஒரு கட்டுப்பாடு இல்லையா? அதிமுக ஆட்சியில் 10 வருஷம் மந்திரியா இருந்திருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான சூழலை ஏற்படுத்த அந்த பகுதிக்கு பத்ராறு பகுதியிலே நாங்கள் செய்திருக்கிற சாதனை. பத்ராறு தனி தாலுகா ஆக்கணும். தனி தாலுகாவை கொண்டு வந்து அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடி ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி. தனி தாலுகா யூனியன் அலுவலகத்தை புதிதாக கட்டணும். இந்த பகுதியில் ஒரு ஆடியோ அலுவலகத்தை கட்டணும். இங்க பாருங்க, உட்காரு உட்காரு உட்காரு. அதாவது எதை சொல்ல? நாங்க செஞ்ச சாதனை சொல்லவா, திமுக ஆட்சியுடைய வேதனை சொல்லவா? அண்ணா திமுக ஆட்சியிலே பஸ்ல போனா பஸ் ஓடிச்சு, பஸ் ஓடிச்சு. இப்ப பஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஓடையில இறங்குது. சில சக்கரம் தனியா கண்டு ஓடுது, சில பிள்ளைங்க உள்ள இறங்கிருதுங்க. சில பஸ் டிரைவர் நினைச்சாங்க வழி இல்லாம கல்டாது போய் நிப்பாட்டுறாங்க, காப்பாத்துங்கன்னு. பஸ் படிக்கிட்டு உடஞ்சு போகுது. எல்லாமே இந்த கூத்தா. டிரான்ஸ்போர்ட் விளங்கல, எல்லாமே விளங்கல. சொத்து வரி கூடி போச்சு, வீட்டு வரி கூடி போச்சு, குப்பை வரி கூடி போச்சு, நில வரி கூடி போச்சு, எல்லா வரியும் கூடி போச்சு. பால் விலையும் கூட்டிட்டாங்க. பால் விலை, பால் ஆவின் நெய் கிடைக்கிறதே கிடையாது. ஆவின் பாலும் கிடையாது, ஆவின் நெய்யும் கிடையாது. எல்லாமே எங்க வச்சுன்னு தெரியல. காரணம் நிர்வாக சீர்கேடு. நிர்வாகமே நடக்கல, நிர்வாகம் நடக்கல. எல்லா துறையும் இதுல போயிடுச்சு, லாஸ்ல போயிடுச்சு. தமிழ்நாடு திவாலாக நிலைமையில் நிற்குது. எல்லா துறையும் லாஸ்ல நிற்குது. இந்த நிலைமையில வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். என்ன முதலீடுகளை கொண்டு வந்தார்? அம்மா இருந்த இடத்திலே இருந்து 3 நாள் உலக முதலீட்டாளர் மாநாடு கொண்டு நடத்துறாங்க. உலக முதலீட்டாளர்களை கொண்டு வந்தாங்க. இத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம், இவ்வளவு பேருக்கு வேலை, இவ்வளவு முதலீடு என்று சொல்லி வெள்ளை அறிக்கை விட்டார்கள். அம்மாவுடைய ஆட்சி காலம் தமிழகத்துடைய பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு படித்தவர்கள் மத்தியிலே போற்றப்படுகிறது. அம்மா வழியில் எடப்பாடியாரும் முதலீடுகளை ஈர்த்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு அதை பத்தி சம்பந்தமான விளக்கவே இல்லையே. நானும் தினமணியை பார்க்கிறேன், தினகரனை பார்க்கிறேன். எந்த பத்திரிகை தட்டினாலும் மொத்தமா 7,000 கோடிங்கிறாங்க. தனித்தனே எந்த டிபார்ட்மெண்ட், எந்த தொழில், எந்த தொழிற்சாலை வரமாட்டேங்குது. ஆக ஒட்டுமொத்தமா ஜீபூபா படம் தான் இப்ப ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஒழிய அம்புலிபாமா படம் கதை வடிச்ச மாதிரி இருக்கு. அம்புலிபாமா புஸ்தகத்துல படிப்போம், அந்த கதை மாதிரி தொடர் ஓடிக்கிட்டே இருக்கு. நாளைக்கு சரியாகுமா, நாளைக்கு சரியாகுமான்னு பார்த்தா சரியாகவே இல்லை, சரியாக மாட்டேங்குது. இப்ப நெசவாளர் பிரச்சனை சுந்தரவாடி ஒருத்தர் சொன்னாரு, நெசவு தொழில் சுத்தம் ஓஞ்சி வச்சு. ஏன் 800 நெசவு கட்டு நூலை கொண்டு போட்டானே அந்த ஏடி. ஐயோ, இந்த மாதிரி நானா சொல்றேன் பாரு. ஏடி 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 தெரியுமா? நெசவு தொழிலுக்குன்னு இருக்கக்கூடிய ஏடி 800 நூல்கண்ட தூக்கிட்டு போயிட்டாரா. இப்படி தூக்கிட்டு போன நெசவாளர் வயிற்றுல அடிச்சு கிடக்க வேண்டியதா. அவங்களுக்கு நூல் கிடையாது, வேலைக்கு தக்கன விலை கிடையாது. என்ன பண்றா தெரியுமா? எம்ஜிஆர் புறத்தில் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக இலவச வேஷ்டி சட்டை, வேஷ்டி சேலை திட்டத்தை கொடுத்தாங்க. அது எதுக்கு தெரியுமா?
நெசவாளர்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், ஏழைகளுக்கு சேலை கொடுத்த மாதிரி இருக்கும் என்பதற்காக புரட்சியாளர் எம்ஜிஆர் வேஷ்டி சேலை திட்டம். அதுக்கு பேரு எம்ஜிஆர் வேஷ்டி, எம்ஜிஆர் சேலை. இப்போ வரைக்கும் சேலை கொண்டுதாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெசவாளர்களுக்கு சேலை கிடையாது. பெங்களூர்ல போய் மிஷின்ல விட்டு கைத்தறிக்க வேலையே இல்லை, பிறல் தறிக்கு வேலை இல்லை, கைத்தறிக்கு வேலை இல்லை. குறைஞ்ச ரேட்ல சேலையை வேஷ்டியை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கிட்ட பில்லு வாங்குறாங்க. அதிகாரிகளை வச்சு தலைவர்களை கூட்டி மிரட்டி, இந்த வாங்கிக்கோ, ஒரு சொசைட்டிக்கு 10% லாபம், கையெழுத்து போடு பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க நெஞ்சு கொடுத்த மாதிரி, யாரு சுந்தரவாடத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் நெஞ்சு கொடுத்த மாதிரி கணக்கு காட்டிட்டு சேலை வேஷ்டி வேற எங்கேயும் குறைஞ்ச ரேட்டு வாங்குறாங்க. 30 ரூபாய்க்கு வாங்குற சேலையை 200 ரூபா 300 ரூபா பில்ல போடுறாங்க. அதான் அர்த்தம். இது விஞ்ஞான ரீதியான ஊழல் இல்லையா? அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக நெசவாளர்கள் வயிற்றுல அடிச்சாச்சு, விவசாய வயிற்றுல ஏற்கனவே அடிச்சாச்சு, நெசவாளர் வயிற்றுல அடிச்சாச்சு. டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டு போகும்போது விலகவே மாட்டாங்க போறாங்க. என்னடா விசாரிச்சா அவங்க பிடிச்ச பிஎஃப் படம் பத்தில ப்ராடக்ட் படம், அந்த படத்தையும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அதிமுக ஆட்சியில் அம்மா இருக்கிற வரைக்கும், தலைவர் இருக்கிற வரைக்கும், எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்கள் ரூபாய் கொடுப்போம் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு. இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு பணம் வாங்கிட்டு போக முடியுதா? டிரான்ஸ்போர்ட்ல பணம் இல்லை. அரசு ஊழியர்களை வச்சு தான் இந்த ஆட்சியே வந்துச்சு. அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்பேனார். அதனாலதான் அவங்க அன்பு ஓட்டு போட்டாங்க. கொடுக்க முடியும், இப்ப முடியாது, இப்ப செய்யறேன்னு சொல்லி ஏதாவது கூட்டு பேசணும்ல, செய்யல. அரசு ஊழியர்கள் பூரா, ஆசிரியர்களும் அரசு ஊழியர்கள் எல்லாரும் நொந்து கூடா இருக்காங்க. சத்துணவு பொறியாளருக்கு நாங்க கூட்டி வச்ச சம்பளத்தை தாண்டி இன்ன வரைக்கும் ஒரு சம்பளம் கூடல. விலைவாசி கூட்டி சம்பளம் கூடல. அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நாங்க கூட்டி வச்ச சம்பளம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் சம்பளம் கூடல. காவல்துறை அதிகாரிகளுக்கு நாங்க கூட்டி வச்ச சம்பளம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் கூடல. ஏன் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் சம்பளம் கூட்டின என்ன? அரசு ஊழியர்களுக்கும் இந்த ஆட்சியினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவையற்ற செலவுகளை குறைத்து அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதை யாரும் தடுக்க மாட்டாங்க. சம்பளம் கொடுக்க வேண்டாம் யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஆனா திமுக செய்வதற்கு மனமில்லை. விளம்பர செலவுகள், திமுக ஆட்சியை பற்றி நடக்கின்ற விளம்பர செலவுகள் கோடிக்கணக்கில் விரயமாகிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஆட்சி விளம்பரத்தால் நடக்கின்ற ஆட்சி. விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. இது எம்ஜிஆர் எடுத்த படத்தில் வரக்கூடிய பாடல் வரி.